friends, today's special garlic naan with butter chicken. நம்ம garlic நானும் butter chicken அதுக்கு சைட் டிஷ்ஷாக செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். garlic naan தேவையான பொருட்கள் 2 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கங்க. உப்பு 1 டீஸ்பூன், சீனி 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக போட்டிங்க, யோகர்ட் 1/2 கப்பு. இப்போ என்ன செய்வோம், இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுவோம். ஓரளவு மிக்ஸ் ஆச்சு. இந்த டைமில் என்ன செய்யணும், நம்ம தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம டோ செய்யணும். ரொட்டிக்கு நான் ரொட்டிக்கு டோ செய்கிறோம். நான் ஏற்கனவே தயிர் யூஸ் பண்ண கப் இருக்குல்ல, அந்த கப்பில் தான் அவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கையில் ஒட்டாதபடிக்கு அந்த டோ வரணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா பிசைஞ்சு விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரை கப்பு எடுத்திருந்தேன். 2 கப்பு மாவுக்கு அரை கப்பு தண்ணி எடுத்திருந்தேன். கரெக்டாக வந்திருக்கு. ஓரளவு டோ நம்மளுக்கு ஃபார்ம் ஆச்சு. இப்போ என்ன செய்யணும், லேசாக எண்ணெய் ஊற்றுவோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லேசாக பிசைஞ்சு விடுவோம். நம்ம ஏற்கனவே டோ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அழகாக டோ வந்துடுச்சு. கையிலையும் ஒட்டலை, கையில் எதுவும் ஒட்டலை பாருங்களேன். ஸோ நல்லா ஒரு குட் மசாஜ் கொடுத்துட்டு நம்ம ரெஸ்ட்டில் வைக்கணும் ஃபார் த 30 minutes. சரிங்களா? ஆஃப்டர் 30 minutes to 1 hour நீங்கள் ரெஸ்ட்லேருந்து எடுத்து ப்ரிப்பேர் சைஸை பார்த்தீங்களா, டபுளாக இருக்குது. ஸோ திருப்பி நம்ம என்ன செய்யணும், அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பிசைஞ்சு விடணும். இப்போ அந்த பெரிய டோ வந்து நம்ம சிறுசாக பிரித்து வச்சுக்குவோம், டிவைட் பண்ணி வச்சுக்குவோம். உங்களுக்கு என்ன சைஸு வேணுமோ அந்த சைஸ்க்கு அளவுக்கு அந்த உருண்டையை நீங்கள் அந்த பால்ஸாக பிரித்து வச்சிங்க. அதை தவிர்த்து 1 கப்பு மாவு தனியாக வச்சுக்கிங்க. ஏன்னாக்கா அந்த டோ கையில் ஒட்டுச்சுனாக்கா நீங்கள் அந்த மாவு தொட்டு நீங்கள் திருப்பி மசாஜ் பண்ணிங்கனாக்கா திருப்பி அந்த டோ ஒட்டாமல் இருக்கும். ஸோ சின்ன பாலாக நம்ம பிரித்து வச்சுக்குவோம். நான் சேர்த்துக்கு உங்களுக்கு என்ன சைஸு நான் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் பிரித்து வச்சிங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் ரொம்ப சின்னதாக பிரிச்சுக்கலாம். இப்போ பெரிய சாப்பிட்றதுனாக்கா கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். ஸோ உங்களோட விஷ் பிரகாரம் ஸோ அந்த டோவை பிரித்து வச்சிங்க. ரொட்டி நான் உருட்டலாம். சரி, ஒரு பால் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சு லேசாக மாவு டோ மேலே போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் உருட்டுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப வந்து தின்னாக உருட்டாமல் ஓரளவு கொஞ்சம் திக்காக உருட்டுவீங்க. ஸோ நல்லா உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கங்க.
இதே போல் ஏறக்குறைய நம்ம எல்லா பால்ஸையும் நம்ம உருட்டி வச்சுக்குவோம். அப்புறம் நம்ம வேக வைக்கிறப்ப ஒன்று எடுத்து போட்டு திருப்பி ஒன்று உருட்டி, ஸோ உங்களுக்கு கார்லிக் வேணால் கார்லிக் போட்டு, இல்லை எம்டி நான் வேணாக்கா பட்டர் தடவி கொண்டு நீங்கள் உருட்டலாம். ஸோ உங்களோட டேஸ்ட்க்கு பிரகாரம் நீங்கள் திருப்பியும் அதுக்கு மேலே என்னமோ அந்த டாப்பிங் போட்டு நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ இருக்கிற பால்ஸை வந்து நம்ம உருட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். கல் எடுத்து வச்சிங்க. ஸோ நம்ம எப்படின்னா இப்போ நான் வந்து வேக வைக்க போகிறோம். அது எப்படி குக் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஏற்கனவே நம்ம உருட்டி வச்சுருக்கோம், அந்த நான் வந்து உருட்டி வச்சுருக்கோம். அதை எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் திருப்பியும் உருட்டணும். ஏன்னா அது நம்ம உருட்டினாலும் அது சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லேசாக உருட்டி விடுவோம். இந்த மாதிரி நீங்கள் உருட்டிட்டு, ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையான சைஸ் அழகாக வந்துருச்சுனாக்கா, இப்போ நான் வந்து பூண்டு வந்து தூவி விட்றேன். இந்த பூண்டு வந்து கார்லிக் வந்து நான் கொந்தி வச்சுட்டு சிறுசாக அது மேலே தூவி விட்டுட்டு, அதுக்கப்புறம் மல்லி இலை தூவி விட்றேன். இது வந்து கார்லிக் நான். நீங்கள் அப்படியே எம்டியாக செய்யறனா கூட நீங்கள் எம்டியாக செய்யலாம். லேசாக பட்டர் தடவிட்டு கூட செய்யலாம். பட்டர் நான் சொல்லுவாங்க. இல்லை அது கூட இல்லாமல் நீங்கள் ப்ளெயினாக செய்கிறதாக்கா அது வந்து ப்ளெயின் நான் சொல்லுவாங்க. இப்போ வந்து இது வந்து கார்லிக் நான். ஸோ நான் என்ன செய்கிறேன், அது மேலே திருப்பி உருட்டுறேன். ஸோ நீங்கள் உருட்டலாம், இல்லை கையிலே கூட நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணி கூட விடலாம். ஸோ அதெல்லாம் அமுந்துருச்சு மாவோட. இப்போ என்ன செய்யணும், கையில் நீங்கள் திருப்பி போட்டுக்கிட்டு பின்புறம் வந்து நீங்கள் தண்ணியாக வெட் பண்ணணும். தண்ணி ஓரத்தில் வச்சுட்டு தண்ணியில் இந்த மாதிரி டப் தண்ணி தெளித்து பாசாவை ஆக்கி விடணும். நீங்கள் பாசாவை ஆக்கி விட்டுட்டு ஸோ சூடான கல்லில் இந்த மாதிரி போடணும். நீங்கள் போட்ட பிற்பாடு என்ன செய்யுதுனாக்கா, அந்த வெட்னஸ் வந்து ஈரமாக இருக்கல, ஈரப்பசை வந்து அப்படியே அந்த கல்லில் ஒட்டிக்கும். நீங்கள் ஈரப்பசை இல்லாமல் போட்டிங்கனாக்கா அது ஒட்டாது. ஸோ இப்போ கல்லில் நல்லா பிடிச்சிக்கிட்டு அந்த சூடில் வந்து இந்த என்ன செய்யுது, பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ பபிள்ஸ் வரப்போ அது நல்லா வேவுது, அந்த சைடு நல்லா வேவுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம திருப்பி அந்த சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் வேவிக்கணும், பர்ன் பண்ணிக்கணும். அந்த நான் வந்து ஃப்ரண்ட் 2 வேயில் நம்ம இந்த மாதிரி செய்யலாம். இது ஒன் ஆஃப் த வே. ஸோ இப்படியும் செய்யலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி அந்த கீழே நல்லா வந்த பிற்பாடு திருப்பி இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எது வாட்டமாக இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பர்ன் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து. ஸோ இப்போ வந்து நான் நல்லா வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி கருப்பாக பிட்டி இருந்தால் பாருங்கள், பின்னாலேயே நல்லா வந்திருக்கு. ஸோ இதே போல் இருக்கிற மிச்ச பால்ஸையும் நான் வேக வச்சு எடுத்துடலாம். garlic naan is ready. அற்புதமாக ஹோம்மேட் நான் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம் இன்றைக்கி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதோட அடுத்த நியூ வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, இதோட சைட் டிஷ் கூட நான் இன்னொரு வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன். பட்டர் சிக்கன் நாட் இந்தியன் ஸ்டைலில். ஸோ நார்மலி சைனீஸ் ஸ்டைல் தான் நம்ம பார்த்துருக்கோம் பட்டர் சிக்கன். இந்த பட்டர் சிக்கன் நாட் இந்தியன் ஸ்டைலில் பாகிஸ்தானிஸ் எப்படி சமைப்பாங்களோ அவங்க ஸ்டைலில் உள்ள ரெசிபி. ஸோ அவங்க எப்படி குக் பண்ணுவாங்களோ அந்த ரெசிபி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரெசிபியோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணி விட்றேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். டேக் கேர். ஹாப்பி குக்கிங். பை. Drop it.